Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNUSRB ல இருந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் மூலியமாக எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 1350க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்த தருணத்துல டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஒரு சில கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த படிப்பு படிச்சவங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து சூட்டபிளா இருக்கும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி ல இருந்து நமக்கு கிளாரிபிகேஷன் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஒரு கிளாரிபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மதுரை பெஞ்ச் கோர்ட், மதுரை ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன், ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருது. அந்த கேஸை விசாரிச்சு அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ரிலீஸ் பண்ண ஆர்டர் காப்பியை வச்சுதான் வந்து இவங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதனால வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிபிகேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க காமனா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் மோட்ல நீங்க வந்து 10th 12th டிகிரிஸ் அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சவங்க தான் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருந்தாங்க. பட் அதுல ஒரு சின்னதா வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் த பெட்டிஷனர் ஹூ ஹேவ் passed 10th standard directly without studying 9th standard and passed 12th standard directly without studying 11th standard and the permit அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டு பெட்டிஷனர் டு பார்ட்டிசிபேட் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரைவேட்ல வந்து 10th 12th மட்டும் எக்ஸாம் வந்து எழுதிட்டு டைரக்டா வந்து டிகிரிலயோ டிகிரி வந்து கரஸ்பாண்டிங்லயோ இல்ல வந்து ரெகுலர் மோட்லயோ வந்து படிச்சிருப்பாங்க. 9th 11th வந்து படிக்காம டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 10th 12th மட்டும் எக்ஸாம் வந்து எழுதிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எலிஜிபிள் கிடையாது. பட் நேத்து டேட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இவங்களுக்காகவே வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படிச்சு முடிச்சுட்டு எஸ்ஐக்கு உள்ள வந்து வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள வர முடியாது. அப்படிங்கறத வந்து கிளாரிபிகேஷனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டேட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசம் மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஈவினிங் வரைக்கும் ஆன்லைன்ல கரெக்ஷன் பண்றதுக்கு மே 11ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். மேபி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருத்துவதற்காக கரெக்ஷன் விண்டோ வந்து நாங்க வந்து ஓபன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 டேஸ் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா எக்ஸாம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா, அதை தாண்டி வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜூலை மாசம் வந்து குரூப் 4 வந்து இருக்கு. அப்படிங்கறதுனால நம்மளுக்கு வந்து ஜூன் மாசமே வந்து லாஸ்ட் வீக்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த கேட்டகரியில வரீங்க, அதாவது வந்து டைரக்டா 10th 12th நீங்க எக்ஸாம் வந்து எழுதிட்டு டிகிரிஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க முழுமையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.